கேள்விகளில் முதலாவது கேள்வியாக ஒரு சகோதரர் ரிஷாத் கொலன்னாவிலிருந்து கேட்டிருக்கிறார். புதிய பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கும்போது அந்த பேரின் அர்த்தத்தை கட்டாயம் பார்க்க வேண்டுமா, இதற்கும் விளக்கம் வேண்டும் என்று அந்த சகோதரர் கேட்டிருக்கிறார். அதாவது ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கும்போது அந்த பேரின் அர்த்தத்தை கட்டாயமாக பார்க்கணுமா, கவனிக்கணுமான்னு கேட்குறார். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு அடுத்ததாக ஒரு நல்ல பேரை வைக்கணும், நல்ல பேரை சூட்டணும் என்றதை நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தை இருக்கணும், அந்த குழந்தை வளரணும், அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தையுடைய எண்ணங்கள் அமையணும் என்றெல்லாம் சொல்லி நம்மள பெரும்பாலானவங்க ஒரு மனதில் ஒரு ஆசையை வைத்து கொண்டு தான் பேர்களை சூட்டுறாங்க. ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்கண்டா, குழந்தைகளுக்கு அழகான பேர்களை வச்சாலும் அந்த பேர்களில் மோசமான சில கருத்துக்கள் இருப்பதையெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் கவனிக்காமலேயே பேர்களை வைப்பாங்க. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பேர் சூட்டும் விஷயத்தில் நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறாங்கன்னு கேட்டால், அஹ்மதில் 20704 செய்தியாக பதிவு செய்யப்படுகின்ற ஒரு ஹதீஸை அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்னக்கும் துதுஊன யௌமல் கியாமத்தி பி அஸ்மாஇக்கும் வ அஸ்மாஇ ஆபாஇக்கும், மறுமை நாளில் உங்களுடைய தந்தையின் பெயருடன் உங்களது பெயரால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். ஃபஹஸ்ஸினு அஸ்மாஅக்கும், உங்களுடைய பெயர்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பேர்கள் அழகா இருக்கணும் என்றது நமக்கு இந்த ஹதீஸிலிருந்து விளங்குது. ஆனாலும் உச்சரிப்புகளில் அழகான பெயர்களில் அழகான அர்த்தங்களை கொண்ட பெயர்களாக இருக்க வேண்டும் என்பதும் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். உச்சரிப்பு மாத்திரம் அழகா இருக்கணும் என்றதில்லை, அதனுடைய கருத்து அழகான அர்த்தங்கள் கொண்ட பெயர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இஸ்லாத்தில் இந்த சகுனம் என்பது கிடையாது தானே. ஒரு காரியத்தை நாங்கள் நிறைவேற்றதாக இருந்தால் நல்ல காரியமாக அது அமையணும் என்பதற்காக வேண்டி ஒரு நல்ல சகுனம் இருந்தால் மாத்திரம் அந்த காரியத்தில் ஈடுபடுவதும், கெட்ட சகுனமாக இருந்தால் அந்த காரியத்தில் ஈடுபடாமல் இருப்பதும் என்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு இஸ்லாத்தில் கிடையாது. சகுனம் என்பதே இஸ்லாத்தில் கிடையாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில காரியங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வைக்கிற விஷயத்தில், பேருடைய அர்த்தத்தை பார்க்குற விஷயத்தில் கவனம் செலுத்துகிறாங்க. எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறாங்கன்னா, சும்மா அது சகுனம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுமான சகுனம் கிடையாது. ரசூலா என்ன சொல்கிறாங்க, அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான லா யததையரு மின் ஷைஇன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்திலும் சகுனம் பார்ப்பதில்லை. எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த காரியத்தில் ஈடுபடும் போது ஒரு நல்ல அறிகுறி இருக்குதா, கெட்ட அறிகுறி இருக்குதா என்பதை பார்த்து காரியத்தில் ஈடுபட மாட்டார்கள். ஆனால் இந்த பேர் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வாங்கண்டா, வகான இதா பாஸ ஆமிலன் சால அனிஸ்மிஇ, ஒருவரை ஒரு காரியத்துக்கு அனுப்புவதாக இருந்தால், அரச பணிக்கு அனுப்புவதாக இருந்தால் அவருடைய பேர் எதுவென்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிப்பார்கள். ஃபைதா அஜப உஸ்முஹு, அவருடைய பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்திருந்தால் ஃபரிஹ பிஹி, அதன் மூலம் மகிழ்ச்சி அடைவார்கள். வ ரூஇய பிஸ்ரு தாலிக ஃபீ வஜ்ஹி, அதன் மூலம் ரசூலுல்லாஹ் சந்தோஷம் அடைவதை நபிகளாருடைய முகத்தின் மூலமாக அந்த மகிழ்ச்சி நமக்கு தென்படும். வ இன் கரியஸ்மு ரூஇய கராயத்துஹு ஃபீ வஜ்ஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரு விருப்பம் இல்லாமல் இருந்தால், பிடிக்காத ஒரு நிலையில் இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வெறுப்பு அவர்களுடைய முகத்தில் இருந்து தென்படும். வ இதா தஹல கரியத்தன், அதே மாதிரி ஒரு ஊருக்கு போனாலும் சாலான் இஸ்மிஹா, அந்த ஊரின் பேரை விசாரிப்பார்கள். வ இன் அஜபு உஸ்முஹா, அந்த ஊரின் பேர் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று சொன்னால் ஃபரிஹ வ ருஇய பிஸ்ரு தாலிக ஃபீ வஜ்ஹி, அதனுடைய சந்தோஷம் நபிகளாருடைய முகத்தில் தென்படும். வ இன் கரியஸ்மஹா, அந்த ஊரின் பேரை நபிகள் நாயகம் வெறுத்தால் ருஇய கராயத்து தாலிக ஃபீ வஜ்ஹி, அந்த வெறுப்பு நபிகளாருடைய முகத்தில் தென்படும் என்ற செய்தியை நாங்கள் அபூ தாவூத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 3419வது செய்தியாக பார்க்கிறோம். இந்த செய்தியை அபூ புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப பேர்ல நல்ல பேர் இருந்தால் ரசூலா சந்தோஷம் அடைகிறாங்க, கெட்ட பேர் இருந்தால் ரசூலா மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க. இதை பார்த்தா சகுனத்துக்கு காரணம் மாதிரி தோன்றலாம், ஆனால் இஸ்லாத்தில் சகுனம் கிடையாது. நபிகளார் சகுனம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் நல்ல பேர் இருக்கிற அர்த்தம் கொண்ட பெயர்களாக இருந்தால், நல்ல பெயர்களாக இருந்தால் அதன் மூலம் நபிகளாருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி வெளிப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சமூகத்தில்
இந்த பேர் வைக்கிற விஷயத்துல இப்ப லேட்டஸ்டா பேர் வைக்கும் போது அன்காமனா பேர் வைப்பாங்க, ஷார்ட்டா வைக்கிறாங்க பேரு, பிரச்சனை கிடையாது. ஆனா அர்த்தங்களை கவனிக்கணும். ஒரு காலத்துல எப்படியெல்லாம் பேர் வச்சாங்கன்னு சொன்னா, ஜஹாங்கீர் என்று பேர் வைப்பாங்க. இந்த ஜஹாங்கீர் என்ற பேரு என்ன அர்த்தம்? உலகை வெற்றி கொண்டவன் என்ற அர்த்தம். ஷாஜஹான் என்று பேர் வைப்பாங்க, உலகின் அரசன். ஷா என்றால் மன்னன், ஜஹான் என்றால் உலகம், உலகின் மன்னன் அரசன் என்ற அர்த்தம். ஷா ஆலம் பிரபஞ்சத்தின் அரசன், ஷாஹுல் ஹமீத் புகழுக்குரியவனின் அரசன் என்றெல்லாம் பேர்களை வைப்பாங்க. இப்படி பேர் வைக்கிறது சிறுக்கான கருத்தில் இருக்குது. இந்த மாதிரி சிறுக்கான கருத்தில் இருக்கக்கூடிய பேர்களை எந்த காரணத்தை கொண்டும் வைக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுக்கிறாங்க. எப்படி தடுக்கிறாங்கன்னு பாருங்க. புகாரியில 6205வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஹ்னல் அஸ்மாஇ யௌமல் கியாமத்தி இந்தல்லாஹி, மறுமை நாள்ல அல்லாஹ்விடத்தில் மிக வெறுப்புக்குரிய பேர் எது என்று சொன்னா, பேரை கொண்டவன் யார் என்று சொன்னா, மாலிக்கல் அம்லாக், ஒரு மனிதன் மலிக்குல் அம்லாக். ரஜுலுன் துசம்மா மலிக்கல் அம்லாக், ஒரு மனிதன் மலிக்குல் அம்லாக், அரசர்களுக்கெல்லாம் அரசன் என்று பேர் வைத்து வருவான். அப்படி பேர் கொண்டவனை அல்லாஹ் தஆலா மறுமையில விரும்ப மாட்டான், அல்லாஹ் வெறுப்பான் என்ற செய்தியை நாங்க புகாரில இந்த செய்தியில பார்க்கிறோம். இப்போ பேர்ல இணை வைப்பு இல்லாத விதத்தில் பேர்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். பேர்ல அர்த்தம் பார்க்கணும் என்றது விளங்குதா இல்லையா? ஒரு பேர் அரபு பேர்ல நாங்கள் முஸ்லிம் சமூகம் வைப்பதற்கு பழக்கப்பட்டு விட்டோம். கிறிஸ்தவ சமூகங்களோ ஏனைய சமூகங்களோ இலங்கை நாட்டிட கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேர்களை வச்சு கொண்டாங்க. ஆனா முஸ்லிம்கள் என்ன செஞ்சிட்டோம் என்று சொன்னா, அரபு பேர்களையே முஸ்லிம்களுடைய பேர்களாக வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் பழகிவிட்டோம். முஸ்லிம் என்று சொன்னா ஒரு அரபு பேர்ல வந்தாதான் முஸ்லிம் என்று இனம் காணக்கூடிய விதத்தில் முஸ்லிம் சமூகத்தில் ஒரு பழக்கம் மரபு ரீதியாக வந்துவிட்டது. வேறு சில நாடுகளில், இந்தோனேசியா போன்ற நாடுகளில் அதிகமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் அவர்கள் அந்த நாட்டிட கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரியே பேரை வச்சுக் கொள்வாங்க. இஸ்லாத்தில் அதுக்கெல்லாம் தடை கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஸ்லாத்தை ஒற்றை ஏற்றுக்கொண்டதனால பேர்ல மாற்றங்கள் எல்லாம் செய்யல, கருத்து பிழையன் தான் மாற்றி கொண்டாங்களே தவிர இஸ்லாத்துக்கு வந்ததனால பேரை மாத்தணும் என்றெல்லாம் சட்டம் வச்சிருக்கல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்பதாகவும் உமர் தான், இஸ்லாத்தை தழுவிய பிறகும் உமர் தான். இப்படி அர்த்தங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனித்து பெயர்களை மாத்தினாங்களே தவிர கட்டாயமா ஒரு சடங்குக்கு சம்பிரதாயத்துக்கு மாத்தணும் என்றெல்லாம் சொல்லி பெயர்கள் மாத்தலாம். ஆனால் கருத்தை கவனிச்சிருக்கிறாங்களா இல்லையா? இப்ப கருத்து கவனிக்கப்பட வேண்டும் என்பது இந்த செய்தியிலிருந்து நமக்கு விளங்குதா இல்லையா? சில பேர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டுமென்றே மாத்துவாங்க, கூப்பிட்டு இந்த கருத்து நல்லமில்ல மாத்துகண்டு மாத்துவாங்க. உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒரு செய்தி வருகிறது, அதிலே ஹானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுக்கு மக்கள் அபுல் ஹக்கம் என்று பேர் வச்சாங்க. அவர் அறிவிக்கிறார், அன்னஹு லம்மா வஃபத இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்த நேரத்தில் சமியஹு வஹும் யகுனூன ஹானி அன் அபுல் ஹக்கமி, ஞானத்தின் தந்தை ஹானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஞானத்தின் தந்தை என்று சொல்லி அந்த மக்கள் ஒரு குறிப்பு பெயரால் அழைத்து வந்ததை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்மடுத்தார்கள். ஃபதஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். ஃபகால லஹு இன்னல்லாஹ உவல் ஹக்கமு வ இலையில் ஹுக்மு ஃபலிம துகன்னா அபல் ஹக்கம், அல்லாஹ் தான் ஹக்கீமாக இருக்கிறான், அல்லாஹ் தான் ஞானமிக்கவனாக இருக்கிறான், அவனுக்கு தான் ஹுக்குமும் இருக்கிறது, அதிகாரமும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஃபலிம துகன்னா அபல் ஹக்கம், உங்களுக்கு ஏன் அபல் ஹக்கம் என்று சொல்லி மக்கள் சிறப்பு பெயர் சூட்டினார்கள் என்று கேட்ட நேரத்தில் அவர் சொல்கிறார், இன்ன கௌமி இதஹ்தலஃபு ஃபீ ஷைஇன், எனது சமூகம் ஏதாவது ஒரு விஷயத்தில் முரண்பட்டு விட்டால் அத்தௌனி என்னிடம் வருவார்கள், ஃபஹகம்து பைனஹும் ஃபரலி கிலல் ஃபர்கைனி, நான் அவர்கள் மத்தியிலே தீர்ப்பு வழங்குவேன், அந்த இரண்டு சாராரும் திருப்தி அடையக்கூடிய விதத்தில் என்னுடைய தீர்ப்பு அமையும். அப்ப ரசூல் அதுக்கு பதில் சொல்றாங்க, மா அஹ்ஸன மின் ஹாதா ஃபமாலக மினல் உல்தி, இது எவ்வளவு ஒரு நல்ல செயல் தெரியுமா, உங்களுக்கு குழந்தைகளும் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப மக்கள் மத்தியிலே இரண்டு பிளவுகளாக பிளவுபடுத்தப்பட்ட நிலையில் அவர்களுக்கு நியாயத்தின் அடிப்படையில் இரண்டு சாராரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் தீர்ப்பு வழங்குவது என்பது ஒரு நல்ல காரியம். அந்த காரியத்தை செஞ்சதுனால தான் ஹானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு
இந்த அபுல் ஹக்கம் என்ற பெயரை அவர்கள் சிறப்பாக சூட்டினார்கள். ஆனால் ரசூல்லா அந்த அபுல் ஹக்கம் என்றதை தொடர்ச்சியாக அவருடைய பெயராக இருப்பது விரும்பவில்லை. ரசூல்லா கேட்கிறாங்க, ஃபமாலக மினல் உலுதி, உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறார்களா? அவர் சொல்கிறார், காலலி சுரைஹுன் வ அப்துல்லா வ முஸ்லிம், எனக்கு 3 குழந்தைகள். சுரைஹ் என்ற ஒருவருக்கு பேர், அப்துல்லா என்று இன்னொருவருக்கு பேர், முஸ்லிம் என்று இன்னொருவருக்கு பேர். சொன்ன உடனே ரசூல்லா கேட்கிறாங்க, ஃபமன் அக்பருஹும், அவர்கள்ல மூத்தவர் யாரு? கேட்ட உடனே சுரைஹ் என்றாங்க ஹானி ரலியல்லாஹு அவர்கள். அப்ப ரசூலா சொல்றாங்க, ஃபஅன்த அபூ சுரைஹின், இனிமேல் உங்களுடைய சிறப்பு பேர் அபூ சுரைஹ் தான், நீங்க அபூ சுரைஹ் என்று பேர் வைத்துக் கொள்ளுங்கள். ஃபதஆ லஹு வலதிஹி, ரசூல்லா அவருக்காகவும் அவருடைய குழந்தைகளுக்காகவும் துஆ செய்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஹானி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நசாயில 5292வது செய்தியா பார்க்கிறோம். அப்ப அபுல் ஹக்கம் என்ற பெயரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சுரைஹ் என்று மாற்றி இருக்கிறார்கள். அதற்கு ஒரு காரணத்தை முன்வைத்தார்கள். அந்த கருத்து அது அல்லாஹ்வுக்குரியது, அது நீங்க வச்சுக்கொள்ள முடியாது என்று மாற்றியதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இன்னொரு நபி தோழர், அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்த நேரத்தில் ரசூல் அவங்களோட பேரை மாத்துறாங்க. கானஸ்மு அபி ஃபில் ஜாஹிலியா அசீசன், அந்த நபி தோழருடைய மகன் அறிவிக்கிறார், என்னுடைய தந்தையின் பெயர் அறியாமை காலத்தில் என்னுடைய தந்தையின் பெயர் அசீஸ் என்று இருந்தது, மிகைத்தவர் என்ற அர்த்தம். அது அல்லாஹ்வுடைய ஒரு திருநாமம், மிகைத்தவன் என்ற அர்த்தத்தில் இருக்கிறது. ஃபஸம்மாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அப்துர் ரஹ்மான் என்று பெயர் வைத்தார்கள். அப்ப அப்துர் ரஹ்மான் என்று அசீஸ் என்ற பெயர் அப்துர் ரஹ்மான் என்று ரசூலா மாத்துறாங்க. இந்த அசீஸ் என்ற பெயரு அல்லாஹ்வுக்குரியது. அந்த அல்லாஹ்வுக்குரிய பெயர்கள், அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னால வரக்கூடிய பெயர்கள் மக்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனா இந்த மாதிரி மிகைத்தவன் என்ற மாதிரி கருத்துள்ள இத்தகைய பெயர்களாக இருந்தா அந்த மாதிரி பெயர்களை ஏனையவர்கள் சூட்டிக்கொள்ள கூடாது என்ற கருத்து இந்த ஹதீஸ்ல இருந்து வருது. கருத்தை பார்த்து ரசூல்லா பெயர்களை மாற்றி இருக்கிறாங்க என்பதை நாங்க பார்க்கிறோம். இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதுல 16944வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சில பெயர்களை ரசூல்லா கருத்தை கவனத்தில் கொண்டே இத்தகைய பெயர்களை சூட்டிக்கொள்ளவே வேண்டாம் என்று தடை விதிச்சிருக்கிறாங்க. என்ன பெயர் என்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சமுரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால நஹானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலாங்களுக்கு தடை விதித்தார்கள், நம்முடைய அடிமைகளுக்கு இந்த 4 பெயர்களை வைக்க வேணாண்டு ரசூலா தடை செஞ்சாங்க. முதலாவது பேர் அஃப்லஹ, வெற்றி அடைந்தவன், வெற்றியாளன், வ ரபாஹின், லாபம், வ யசாரின், சுலபம், வ நாஃபிஇன், பயனளிப்பவன். இது போன்ற கருத்தில் உள்ள பெயர்களை சூட்ட வேண்டாம் என்று ரசூல்லா தடை விதிச்சதா வருது. ஏன் இப்படி தடை விதிக்கிறாங்கன்னு சொன்னா, ஒருத்தருக்கு நாஃபி இருக்கிறாரா என்று கேட்டா பயனளிப்பவன் இருக்கிறாரான்னு கேட்கிறோம் என்று அர்த்தம். வீட்டில் போய் நாஃபி இருக்கிறாரா, பயனளிப்பவன் இருக்கிறாரா என்று கேட்கிறோம். இந்த நாஃபி இல்ல, பயனளிப்பவன் இல்லை என்று சொன்னா அந்த நாஃபி என்பவரை அந்த வீட்டுக்கு பயனளிக்காத ஒருவன் மாதிரி அந்த கருத்தை தந்துடும். அதே போல லாபம் இருக்கிறாரா, ரபாக இருக்கிறாரான்னு கேட்டா லாபம் இருக்கிறாரா வீட்டில் என்று அர்த்தம். அப்ப அவங்க லாபம் இல்லை, ரபாக இல்லைன்னா லாபம் இல்லை இந்த வீட்டுக்கு என்ற மாதிரி கருத்துக்கள் வரும் என்பதனால இது போன்ற கருத்து வரக்கூடிய பெயர்களை வைக்காதீங்கன்னு ரசூல்லா தடுத்து இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாவுடைய குன்னியத்தாக சிறப்பு பெயராக வரக்கூடிய அபுல் காசிம் என்ற பெயரையும் மற்றவர்கள் சூட்டிக் கொள்ளாதீங்க, இந்த முஹம்மது என்ற பெயரை வேணுமெண்டா சூட்டிக் கொள்ளுங்க என்று ரசூலா சொல்றாங்க. அன்ன ரஜுலன் மினல் அன்சாரி உலித லஹு குலாமுன், ஒரு அன்சாரி தோழருக்கு ஒரு மகன் பிறக்கிறார். ஃபஅராத அன் யுஸம்மியஹு முஹம்மதன், முஹம்மது என்று அவருக்கு பேர் வைக்கிறதுக்கு அவர் விரும்பி ரசூலாவிடம் கேட்ட நேரத்தில் ரசூலா சொல்றாங்க, அஹ்சன்தல் அன்சார், அன்சாரி தோழரை நீங்க அழகான வேலையை செஞ்சீங்க, சம்மூ பிஸ்மி, என்னுடைய பெயரை நீங்கள் தாராளமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு சூட்டிக் கொள்ளலாம், வலா தக்தனு பிகுன்யதி, ஆனால் என்னுடைய சிறப்பு பெயர் அபுல் காசிம் என்ற பெயரை குழந்தைகளுக்கு சூட்டாதீர்கள், அது எனக்குரியது, பிரத்யேகமானது என்று ரசூலா சொன்னதிலிருந்தெல்லாம் கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனித்து இருக்கிறார்கள். சிறுக்கான கருத்து இருக்கவே கூடாது. சில குறிப்பிட்ட கருத்துக்கள் அந்த பெயர்களில் இருந்தால் அந்த பெயர்களையும் வைக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய அதிகாரம், ஆற்றல், பண்புகளை குறிக்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ்வுக்குரிய, அல்லாஹ்வை மாத்திரம் குறிக்கக்கூடிய இந்த மிகைத்தவன் போன்ற பண்புகளை கொண்ட பெயர்களாக இருந்தால் அத்தகைய பெயர்களை அல்லாஹ்வுடைய அடிமை என்ற அப்து என்ற வார்த்தையை சேர்த்தே வைத்துக் கொள்வது சிறந்த கருத்தாக இருக்கிற மாதிரி இஸ்லாத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.
சில கெட்ட அர்த்தங்களை கொண்ட பேரா இருந்தா அதை வைக்க கூடாதுன்றெல்லாம் சட்டம் இருக்கும் பொழுது அர்த்தத்தை கவனிக்கத்தான் வேண்டும். அர்த்தம் தவறாக இருந்தால் மாற்ற வேண்டும். இஸ்லாத்துக்கு வந்த ஒருவர் பேரை மாற்றிதான் ஆகணும் என்றது சட்டம் இல்லை. ஆனால் கருத்து பிழையாக இருந்தால் கண்டிப்பாக மாற்றி ஆகணும் என்பது நமக்கு இதிலிருந்து விளங்குறது. பாரம்பரிய முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்துக்கு வந்த முஸ்லீமாக இருந்தாலும் சரி, பேரில் அர்த்தத்தை கவனித்து தான் பேரை வைக்கணும் என்பது இதிலிருந்து நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். உச்சரிப்புக்கு இலகுவாக இருக்கிறது என்பதனால அர்த்தமே இல்லாத பெயர்களை வைப்பதும் இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்திய ஒரு காரியம் அல்ல. அதே நேரத்தில் கெட்ட அர்த்தங்கள் நல்ல உச்சரிப்பில் வந்தாலும் கண்டிப்பாக அந்த பெயர்களை தவிர்த்து கொள்ளவே வேண்டும் என்பது நாம் இந்த செய்திகளிலிருந்து புரிந்து கொள்கிறோம். இதுதான் அந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு நாம் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம்.